பூவார்ல என்ன இருக்கு? மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கு, பேக் வாட்டர் இருக்கு, அரபிக் சீ இருக்கு, பீச் இருக்கு. பேக் வாட்டர் வந்து அரபிக் கடல்ல மிக்சராக இடம் தான் இந்த பூவார். ஸோ இந்த பூவாரில் பார்த்தீங்க அப்படின்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் நம்ம போட்டிங்கில் ட்ராவல் பண்ணி இதை நம்ம சுற்றி பார்க்கலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் நண்பா, இது நம்ம ஆர்எஃப்டி, நான் உங்கள்றாம். பூவாரை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பூவாரை வந்து ரீச் பண்ணுறது குற்றாலத்துலேருந்து பூவார் வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 130 கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னா பூவாரில் என்ன இருக்குங்கிறத நம்ம ஸ்டெப்பாக ஒன்றா பார்க்கலாம். நான் வந்துட்டு 2-3 இடம் விசாரிச்சுட்டு தான் இது ஒரு கம்யூனிட்டிக்கு நான் வந்திருக்கேன். இந்த கம்யூனிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நியார் அப்படிங்கிற ஒரு பேக் வாட்டர் வந்து அவங்க நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் அண்டரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் தான். இங்கே வந்து ரீசனபுளாக இருக்குது ரேட். பார்த்தீங்க அப்படின்னா 6% வந்துட்டு 1500 கேட்குறாங்க, 8% அப்படின்னா 2000 கேட்குறாங்க. டபுள் போட்டும் இருக்குது. ஆனால் டபுள் போட் எடுத்தாலும் நீங்கள் 1000 to 1500 பே பண்ணுற மாதிரி தான் வருது. ஸோ இதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த இடத்துக்கு ரீச் ஆகுங்க. இதை பற்றியான டீட்டெயில் நான் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நிறைய நான் விசாரிச்சுட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 இடம் விசாரித்தேன். இது ஒன்று தான் ரொம்ப ரீசனபுளாக இருந்தது ரேட் வைஸ் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு தனியாக தான் போட் எடுத்திருந்தோம். டபுள் போட் கேட்டிருந்தேன், டபுள் சீட் போட் கேட்டிருந்தேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி என்னதான் இருக்குது அப்படின்னா 6 சீட்டர் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்பவும் எங்களுக்கு இல்லை, நீங்கள் சிங்கிளாக தான் போகணுன்னாலுமே நீங்கள் 1500 கண்டிப்பாக பே பண்ணணும்னு சொன்னாங்க. சரி நோ ப்ராப்ளம், நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இதை கூட பண்ண மாட்டோமான்னு சொல்லிட்டு நம்ம 6 சீட்டர் போட்டை எடுத்துட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஸோ பூவாரில் என்ன இருக்குது அப்படின்னா மெயின் ரீசன் வேற ஒன்றும் கிடையாது. பேக் வாட்டர் வந்துட்டு அரபிக் கடலில் இணையிற இடம் தான் அந்த பூவார். ஏன்னா நிறைய அட்ராக்ஷன் என்னன்னு டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுற இடமே வந்து பார்த்தீங்கன்னா பேக் வாட்டர் வந்து கடலில் இணையிறத பார்க்கத்தான். நம்ம இன்ட்ரோலை சொன்ன மாதிரி என்ன இருக்கு அப்படின்னா பேக் வாட்டர் இருக்கு, பீச் இருக்கு, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கு, பிளஸ் அந்த 2 சங்கமும் இருக்குல்ல, அந்த அரபிக்கடலும் பேக் வாட்டர் இணையர் இடம் இருக்குல்ல, அந்த அல்டிமேட் ஸ்பாட் இருக்கு. ஸோ அதை பார்க்கறதுக்கு தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு, அதை வந்து நான் வீடியோவில் சொல்றேன். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் தமிழ்நாட்டில் வந்து ஒரே ஒரு இடத்துல தாங்க இருக்கு. அது எங்க அப்படின்னா பாண்டிச்சேரி பக்கத்துல. அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா பிச்சாவரம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டு போட்டிங்ல மட்டும்தான் போக முடியும். நம்ம இதுல ஆக்சுவலி நடந்து அந்த மாதிரி பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப அருகாமையில நம்ம இருக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூவார் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் தான் இருக்குது. ஸோ இதை டிராவல் பண்ணி பார்க்க நினைக்கிறவங்க சவுத்தில் இருந்தீங்க அப்படின்னா, சவுத் தமிழ்நாட்டில் இருந்தீங்க அப்படின்னா பூவாரை போய் பாருங்க. இந்த நாட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பிச்சாவரம் போய் பாருங்க, உண்மைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இது போட்டிங் எடுத்துட்டு நம்ம தனியாக போகலாம், இல்லை நீங்கள் ஃபேமிலி இல்லை கப்பல் எப்படிலாம் போகலாம். பயம்லாம் படுறதுக்கு ஒருமே இல்லை. ஏன்னா நம்ம கிட்ட லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதை வியர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆழம் பார்த்தீங்கன்னா அவ்வளவும் கிடையாது அவர் சொன்னார். ஆழம் வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இடுப்பு மேலே கொஞ்சம் அவ்வளோதான் இருக்கும் தண்ணி. பட் ரொம்ப சகதியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பயப்படுறதுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் நம்ம இளநீ கடை ஒன்று இருந்தது. நம்ம வேணும்னா அவர் வண்டி நிப்பாட்டுறாரு. ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் வாங்கி குடிச்சுக்கலாம். இது ஒரு 1 hourங்க. 1 hour இல்லைன்னா நீங்கள் 1.5 எடுத்துக்கலாம், 2 hours கூட எடுத்துக்கலாம். அதுக்கு ஏற்றிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 500 வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்மளை வந்து ஒரு இடத்துல இருந்து பிக்கப் பண்ணி மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வழியாக கூட்டிட்டு போயிட்டு பீச் இருக்க இடத்துக்கும் அந்த சங்கமம் இருக்க இடத்துக்கும் கூட்டிட்டு போயிட்டு திரும்ப மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் உள்ள வழியா வந்து நம்மளை வந்து இன்னொரு ரூட்ல ஒரு ரவுண்ட் ட்ரிப் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம பிக்கப் பண்ண இடத்துல வந்து நம்ம ட்ராப் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி லெஃப்ட்ல தெரியுது பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட். நீங்க வந்து இப்போ ரைட்ல தெரியுது வந்து பீச். இப்போ நீங்க ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்ல ஏதாவது ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா மீன் நண்டு நிறைய இருக்கும். ஸோ நீங்க ஏதாவது வேணும் அப்படின்னா அங்கே ஆர்டர் பண்ணிட்டு, ஏன்னா எப்படி ஆர்டர் ரெடியா இருந்தது வந்துட்டு ஒரு
20 மினிட்ஸ் ஆகும். ஸோ வந்து உங்களை பீச்லையும் இறக்கி விடுறாங்க. ஒரு 15 மினிட்ஸ் அங்கே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து நீங்கள் சாப்பிடலாம். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ரெசார்ட், எஸ்டோரி ரெசார்ட் சொல்லுவாங்க. பூவாரில் வந்து 2 ரெசார்ட் ரொம்ப ஃபேமஸ். எஸ்டோரி ஒன்று, அப்புறம் பூவார் ஐலண்ட் ரெசார்ட். பூவார் ஐலண்ட் ரிசார்ட்ல வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் எது சொன்னாலும் அதை பத்தி நம்ம பேசுவோம். எஸ்டோரி வந்து நான் வந்து வீடியோட இறுதியில வந்து அதை பத்தி ஒரு ஸ்பெஷல் விஷயம் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இணைந்திருங்கள். ஸோ இந்த பூவார் ஐலண்ட் ரிசார்ட் பத்தி பார்க்கலாம். இந்த ஐலண்ட் ரிசார்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து டிக்கெட் புக் ரூம் ரெசார்ட் புக் பண்ணிக்கலாம். புக் பண்றதுக்கு வந்துட்டு மேக் மை ட்ரிப்ல அவைலபிளா இருக்குது. இதுதான் ஃப்ளோட்டிங் காட்டேஜ். இது வந்து அந்த நம்ம பேக் வாட்டர்ல என்ட்ரன்ஸ்ல இருக்கும். இதுக்கு உள்ள போனீங்க அப்படின்னா பூவர் ஐலண்ட் ரிசார்ட். அங்க வந்து நார்மல் ரூம்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா 3000-4000 ரூபாய் கிடைக்கும். பட் ஃப்ளோட்டிங் காட்டேஜ் வந்து ரொம்ப காஸ்ட்லிங்க. 9000-10,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். ஆனால் சீசன் டைம் கூட இன்னும் கூட அதிகமாகலாம். நான் சீசன் டைம்ல 7 ரூபாய் 6 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு ஃப்ளோட்டிங் காட்டேஜஸ் கிடைக்கும். உண்மைக்குமே இது மிதந்துட்டு இருக்கும். சும்மா பாக்குறது அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க உள்ள இருந்தீங்க அப்படின்னாலும் மிதக்குறது அவ்வளவு அழகா தெரியும். இது வந்துட்டு ஒரு எண்டுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த மேரியோட மாதா, மேரி மாதா இருக்காங்கல்ல, அவங்களோட ஒரு ஸ்டாச்சு வந்து வச்சிருக்காங்க. ஒரு நினைவு சின்னம் மாதிரி வச்சிருக்காங்க. பூவர் ஐலண்ட் ரிசார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ரிசார்ட் வந்துட்டு ஃபுல்லாவே சுத்தி கடல் தான், பேக் வாட்டர் ஃபுல் இருக்கும். ஸோ நீங்க வந்து புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டா பேக் வாட்டர் வழியா உங்களதான், அதாவது நீங்க பேக் வாட்டர் போட்டிங் மூலமா மட்டும்தான் அந்த ரெசார்ட்டுக்கு என்டர் ஆகவே முடியும். சாதாரண வேற ஏதாவது வாங்கினா கூட நீங்க போட் எடுத்து, அவங்களோட போட் ஒன்று நிற்கும். அது எக்ஸ்ட்ரா காசுலாம் ஒன்றும் கிடையாது. அதை எடுத்துட்டு தான் நீங்க வெளியே போகவே முடியும். அவங்களோட ஒரு இடத்துல நம்ம கார்லோ பைக்கோ நிப்பாட்டிட்டு நம்ம அவங்களோட ஓன் போட்ல போற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க பூவார் வந்தீங்கன்னா அந்த ஐலண்ட் ரிசார்ட்டை வந்துட்டு சூஸ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். இது போக பாத்தீங்கன்னா நம்ம போற வழியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன காட்டேஜஸ் எல்லாம் இருக்கு. நீ அங்கேயும் ஸ்டே பண்றத ஸ்டே பண்ணிக்கலாம். நான் சொன்ன அந்த எஸ்டோரி ரெசார்ட் இதுதான். ஆக்சுவலி இந்த ரெசார்ட்டுக்கு வந்து நம்ம போட் வழியாகவும் வரலாம், நம்மளோட ஓன் வெஹிக்கிள் மூலமாகவும் இந்த இடத்துக்கு நம்ம வந்துடலாம். இங்க வந்து ஒரு சூப்பர் விஷயம் ஒன்று இருக்குங்க. ப்ரைவேட் பூல் வச்சிருக்காங்க. இங்க ப்ரைவேட் பூல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14,000 ஒரு நைட் நீங்க ஸ்டே பண்றதுக்கு. பட் கப்பலில் வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க, செம்ம சூப்பரா இருக்கும். பட் அங்க ரெசார்ட் நிறைய இருக்கு. பூவார் ஐலண்ட் ரிசார்ட் மாதிரி இதுவும் ஒரு செம்ம ஒரு ஃபேமஸான ரிசார்ட். இந்த 2 ரிசார்ட்ல ஒரு ஒரு நாள் அங்க, இங்க ஒரு நாள் இங்க தங்கலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கும். பட் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் நீங்க சுத்தி பார்க்கறதுக்கு வந்து அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு 1 டே போதுங்க. 1 டே கூட இல்ல, 2 ஹவர்ஸ் இல்லைன்னா 1.5 அதுவே உங்களுக்கு போதுமானது தான். அதை சுத்தி பார்த்துட்டு நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நம்ம இறங்கிடலாம். ரொம்ப அருகாமையில் இருக்கீங்க அப்படின்னா 1 டே மட்டும் வந்துட்டு இதை மட்டும் சுத்தி பார்த்துட்டு போற மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் இருக்குதுல, அங்க நீங்க வந்துட்டு ஃபுட்டு ட்ரை பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் வந்து ரேட் கொஞ்சம் காஸ்ட்லி தான். கொஞ்சம் காஸ்ட்லி இல்லைங்க, ரொம்பவே காஸ்ட்லி தான். நல்ல கூட்டங்க. போட் எப்பவுமே போய்கிட்டே தான் இருக்கு. அது வந்து இப்போ லெஃப்ட்ல ஒன்று பார்த்தீங்கன்னா அது வந்து ஷேரிங் போட்டு அது வந்து 150 200 கேட்குறாங்க. அது சில இடத்துல இருந்து தான் அது வந்து போகுது. இல்லைன்னா எல்லாருமே இப்போ கேட்குறத டவுன் பஸ் மாதிரி அது. பட் இது ட்ரை பண்ணுங்க. அந்த இது பேர் சிக்காரா போட்டு. ஸோ நம்ம எங்கே நம்மளை பிக்கப் பண்ணாங்களோ அங்கேயே நம்மளை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. இது நான் வந்து கோப்ரோல எடுத்த பிக்சர்ஸ் பாருங்க. நம்ம சேனல்ல இணைந்திருங்கள், லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு பூஸ்டா இருக்கும். கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.